நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய எண்ட் யூசர் கஸ்டமர் கூட ஒரு வண்டியை சர்வீஸ் பண்றது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய காம்போனன்ட்ஸ், அதாவது அதுல என்னென்ன பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாரு நம்ம அது எப்படி எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஃபியூச்சருங்கிறது ஈவி ஹிஸ்டரி ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனல்லே இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஈவியுடைய பிரம்மாண்ட வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னா நார்மலா சொல்றாங்க வீட்டுல யூஸ் பண்ற ஃபேன் சுவிட்சர் அப்புறம் அதாவது ஏசி கரண்ட் நேரடியா நம்ம கண்ட்ரோல் யூஸ் பண்ணும்போது ஃபேன் போட்டு குறையும். சேம் அதே தான் இங்க டிசில யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னு ஏசிக்கும் டிசிக்கும் ஏசி கரண்ட்டுக்கும் டிசி கரண்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் தான். அதாவது நீங்க ஜென்ரேட்டர் மூலியமா காயில எடுத்தோம்னா அது ஏசி கரண்ட் தான். அதுவே நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா ஆனாடு கேத்தோடுன்னு சொல்லுவோம். நீங்க ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது டிசி கரண்ட். ஏசி கரண்ட்டை நம்மளால ஸ்டோரேஜ் பண்ண முடியும். ஆனா நம்ம யூஸ் பண்ண போற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏசி மோட்டர். சோ அதை கன்வெர்ட் பண்றதுதான் நம்ம கண்ட்ரோலர் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சோ மேஜரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சிடபிள்யூஎஸ் வண்டியுடைய பிரேக்கா இருக்கலாம், வண்டியுடைய வீலா இருக்கலாம், ஃபோர்க்கா இருக்கலாம், ஆக்ஷனா இருக்கலாம். இது எல்லாமே நார்மலா வந்து எல்லா சர்வீஸ் டெக்னீஷியன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா 3 ஐட்டம் சொல்றோம். உதாரணத்துக்கு வண்டியுடைய மோட்டரை பொறுத்த வரைக்கும் மோட்டர்ல நிறைய வகையான மோட்டர்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐசி இன்ஜின் வந்து வளர்ந்து வந்த காலத்துல 200 வருஷமா ஐசி இன்ஜின் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு வரோம். இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். இதுல லோக்கல் இன்ஜின் 1800ல இருந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஐசி இன்ஜின் வந்து BS6 தான் வந்து BS7 தான் இப்ப அப்டேட் ஆயிருக்கு. ஆனா ஈவியுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட சராசரியாக 500 வருடங்கள் ஈவி இண்டஸ்ட்ரி எவ்வளவு வளர்ந்துருக்கும் அது 5 வருஷத்துல ஆயிருக்கு. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறது ஒரு பொருளுடைய வளர்ச்சி எப்படி முடிவு செய்யப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொருளுடைய தரத்தையும் அதனுடைய தேவையையும் குறிப்பா நம்ம ஏன் வண்டி யூஸ் பண்ணணும், என்னுடைய நேரத்தையும் என்னுடைய என்ன சொல்றது சுமையையும் வந்து குறைக்கணும் அப்படின்றத மேஜரா நோக்கம். அதுல நம்ம அப்டேட் பண்ணிக்க ஆரம்பிச்சோம். இது வந்து நல்லா இருக்கும், இதுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த அப்டேட்ல இன்னைக்கு ஈவி வந்து பெரிய லெவல்ல இருக்கு. நல்லா எடுத்து முதல்ல நம்ம டிசி மோட்டர் டைரக்ட் கரண்ட் மோட்டார்னு சொல்லுவோம், அது யூஸ் பண்ணோம். அதுல இருந்து நம்ம BLDC வந்தோம், பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் எல்லா வண்டிகளையுமே சைனா வண்டி தான் அதிகமான அளவுக்கு நம்ம பார்க்கணும். காரணம் என்னன்னா ஆரம்ப காலத்துல நீங்க வந்து இந்த கொரோனா சொல்லுவோம் 2020 வந்து கொரோனா மார்ச் மாசம் அதற்கு முன்னாடி வரைக்கும் நீங்க 100 வண்டி பாத்தீங்கன்னா அதுல 1ல இருந்து 3 வண்டி தான் எதமா பாத்துக்கிட்டீங்க ஈவியா பாத்துக்கிட்டீங்க. ஆனா இன்னைக்கு 100 வண்டி நீங்க பாத்தீங்கன்னா அதுல 30 வண்டி ஈவியா இருக்கும். இப்படி இந்த கார் உட்பட சொல்லுவோம், காரா இருக்கட்டும் பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து ஈவி ஆக்குது. சோ வந்து ஈவி வந்து டாமினேட் பண்ணிருக்கு. இப்ப இதுல மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா BLDC மோட்டார் நார்மலா சைனா வண்டி அதிகமாக ஓடப்படுது. ஆனா BLDC மோட்டார் தான் அதிகமா பயன்படுது. அதுவே இப்போ கம்பெனி தரப்புல கொடுக்கப்படக்கூடிய வண்டிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓலா, ஏத்தர் இந்த மாதிரி வண்டிகள் PMSM பர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரனைஸ்டு மோட்டார் இதை நம்ம யூஸ் பண்ணுறது. ஆனா இப்போ வரக்கூடிய லேட்டஸ்டா ஃபியூச்சர் இது எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியமற்றதை சாத்தியமாக கூடிய அளவுக்கு அதனுடைய ஆற்றல் வந்து வெளியேற்றப்பட்டு நம்ம மோட்டரை பத்தி ஃபேனை சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேனை அடிக்கடி படைப்போம்ல சேம் அதேதான் மோட்டருடைய தன்மையும். அதுல வந்து அதிகபட்சமா இருக்கிறது மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இண்டக்ஷன் மோட்டர்ல இருந்ததுன்னா இண்டக்ஷன் மோட்டரை பத்தி அதிகமான வந்து இந்தியா யாருமே பெருசா பயன்படுத்துறது. ஸோ இண்டக்ஷன் மோட்டரா இருந்தது அப்படின்னா அதை வந்து மேக்னெட் போகாது. ஏன்னா அந்த ரேர் இருக்குன்னு சொல்லக்கூடிய கனிம வளர்ந்து மேக்னெட் வந்து இண்டக்ஷன் மோட்டர்ல கிடையாது. ஆனா அதே PMSM இருக்கட்டும் BLDC மோட்டார் இருக்கட்டும் அதுல மேக்னெட் இதெல்லாம் பயன்படுத்தும். இதை பெரிய லெவல்ல கஸ்டமர் ஆகிய நீங்க வந்து பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அண்ட் கண்ட்ரோலர், அதாவது மோட்டரை இயக்குறதுக்கு முக்கியமா இருக்கிறது கண்ட்ரோலர். இப்ப இந்த கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துல வந்து ஸ்கொயர் வேவ் கண்ட்ரோலர் இருந்தது, சைன் வேவ் கண்ட்ரோலர், இப்போ FOC சொல்லுவோம் ஃபீல்டு ஓரியன்டட் கண்ட்ரோலர். அந்த அளவுக்கு வந்து நின்று அந்த ஃபீல்டு ஓரியன்ட் கண்ட்ரோலர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு நியூஸ்ல படிச்சோம். ஒரு நிறுவனத்துல வந்து கவர்மெண்டோடைய மானியத்துக்கு வந்து வாடிக்கையாளர் போய் கையெழுத்து போடணுங்காண்டி ஒரு அந்த இடத்துல இருந்து ஆஃப் பண்ணாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு. இது எல்லாமே ஃபீல்டு ஓரியன்ட் கண்ட்ரோலர். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பேட்டரி முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது லெட்டாசிட் பேட்டரி. வண்டியுடைய வேகத்தை குறிப்பிடறதுக்கு நம்ம வந்து வோல்ட் சொல்லுவோம், 48 வோல்ட் 60 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிகபட்சமா 72 வோல்ட் வரைக்கும் தான் நம்ம வந்து இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கோம். காருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இப்ப இதுல எடுத்துட்டோம் அப்படின்னா 48 வோல்ட் தான் 12 வோல்ட் பேட்டரி லெட்டாசிட் பேட்டரி யூஸ் பண்ணி இருந்தாங்க. 12 வோல்ட் AH கம்பேர் பண்ணி அது 4 இருந்தா 48, 5 இருந்தா 60 அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி 72 வரைக்கும் ஓகே நம்ம பிரைஸ் வரைக்கும் வந்து லெட்டாசிட். அது அப்படியே மாற்ற மாதிரி லித்தியம் அயனுக்கு மாறுச்சு. இப்ப லித்தியம் அயன்லயும் மேஜரா வந்து பாத்தீங்கன்னா SOC சொல்லுவோம், ஸ்டேட் ஆஃப் சார்ஜ், SOD ஸ்டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ். அதாவது ஒரு சைக்கிள் அப்படின்னா ஒரு பேட்டரியுடைய சார்ஜ் உதாரணத்துக்கு செல்ஸ் தான் வச்சிருப்பாங்க.
3.2 வோல்ட் 6Ah 19.2 வாட் அவர் என்எஃப்சி. அதே ஒரு என்எஃப்சி அப்படின்னா 3.7 வோல்ட் 2.5Ah அப்ராக்சிமேட்டா ஒரு 15 கிலோ வாட் அவர் இருக்கு அப்படின்னா அந்த வாட் அவர் ஃபுல்லா நீங்க ட்ரை பண்ணி மறுபடியும் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு சைக்கிள். அப்ப சராசரியாக இப்போ வரக்கூடிய லேட்டஸ்டா வரக்கூடிய எல்எஃபி சைக்கிள் செல்ஸ் எல்லாத்துலயுமே 2000 வாட் அவர் 2000 சைக்கிள்ஸ் வந்து தாராளமா கொடுக்கப்படாது. சராசரியாக 5 வருஷம் வரைக்கும் வரக்கூடிய ஃபியூச்சர் பேட்டரி எல்லாமே இருக்கு. அதை விட உச்சபட்சமா சொன்னோம் அப்படின்னா இப்போ வந்து வரக்கூடியதாக இருக்கக்கூடிய சோடியம் அயன் பேட்டரி இது ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய அப்டேட் நோக்கி இந்தியாவுடைய ஒரு பெரிய பெருமையாகவே கருதப்படுறது சோடியம் அயன் பேட்டரி. அது வந்து வந்தது அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு கிலோவாட் பேட்டரி வந்து 15,000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கு. 2020 வந்து 35,000 ரூபாய் ஒரு கிலோவாட் இருக்குது. இன்னைக்கு 15,000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கு. சோடியம் அயன் பேட்டரி வந்து ஒரு கிலோவாட்ஸ் வந்து 5,000 ரூபாய் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா நம்ம ஆரம்பத்துல பார்த்த ஒரு வெஹிக்கிளுக்கான பவர்னு சொல்லுவோம். ஈவிக்கு உண்டான பவர். இந்த பவர்ல மோட்டர்னா என்ன, கண்ட்ரோலர்னா என்ன, பேட்டரினா என்ன அப்படின்றத டீட்டெயிலா பாத்துக்கிறோம். இப்ப அடுத்தது நம்ம வந்து இது எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, கஸ்டமர் யூசர் ஃப்ரெண்ட்லியா இதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, லைஃப் லாங் நம்ம ஈவி வந்து எப்படி நம்ம வந்து நடத்தி கொண்டு போகலாம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோ